வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ஏ பூமாரி, அவன் என்னை பார்க்குறானான்னு பார்த்து சொல்றீ. ஏ தெரியாத மாதிரி கேட்காதடி. ஆமா தெரியாது, சொல்லு. ஏ அவன் தாண்டி, எடுத்த வீட்டில் இருக்கான் அவன் தாண்டி, பாருடி. நல்லா பார்க்க முடியாது. ஏ ஏன்டி இப்படி பேசுற? வேற எப்படி என்ன பேச சொல்ற? 10 வருஷமா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கேன். 10 வருஷமா நீ அவனை எதிர் வீட்டுல இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்க. பாக்குறது மட்டும்தான். ஒரு வார்த்தை நீ பேசிருப்பியா? உன் இடத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னா இன்னத்துல பேசி உஷார் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 பிள்ளை பெற்றிருப்பா. ஏய் நான் தான் ஸ்லோன்னு தெரியும்ல, நீயாவது பேசலாம்ல. ஆமாடி ஆமா, டெத் ஸ்லோ. 10 வருஷமா ஒரு பையனை சைட் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? காலேஜே முடிக்க போற, வத்தல சொத்தல எவனாவது பொறுத்தனை பார்த்து உங்க வீட்டுல கட்டி வைக்க போறாங்க. இவனை மறந்துட்டு அவனை கட்டிக்கி சந்தோஷமா வாழு. அதான் உனக்கெல்லாம் லைக். ஏ என்னடி நீ எப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? சரி சரி ப்ளீஸ் நீ இந்த ஒரு தடவை பாரேன். நாள பார்க்க முடியாது. ஏ உனக்கே தெரியும்லப்பா, என்னால எப்ப இருப்பா டைரக்டா பாக்குறது. ஆமா ஆமா, டைரக்டா மட்டும் பார்க்க மாட்டீங்க. கிச்சன்ல இருந்து எட்டி பாக்குறது, ஹால்ல இருந்து எட்டி பாக்குறது, மாடியில இருந்து எட்டி பாக்குறது, அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கானோ அதே கலர் ட்ரெஸ் போடுறது. இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணு. அவன் எந்த கலர்ல ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, நீயும் அதே கலர்ல ட்ரெஸ் வாங்கிட வேண்டியது. இன்னைக்கு என்ன இந்த கலர் ட்ரெஸ் அவன் போட்டிருக்கான்? இதெல்லாம் பசங்க நம்மளை பார்த்து செய்யணும்டி. ஒரு பொண்ணு நீ அவனை பார்த்து செய்யக்கூடாதுடி. பொண்ணுக்கே வெக்க கேடு. ஏ என்ன திட்டினதெல்லாம் போதும்டி, பாருடி. உனக்கு கழுத்துக்கள் சுளுக்கி போயிருக்குதா? அந்த பக்கமாவே திரும்பி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தாதான் என்ன? அவனே நீயே போய் பாரு. வர வர ரொம்ப தான் பேசுற, ரொம்ப பிகு பண்ணிக்கிற. செக். ஏ அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன்டி. என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி அப்படியே பறக்குது. எனக்கு என்னமோ அவன் வாசல்ல தான் நின்று பார்க்கறான்னு நினைக்கிறேன். வெளியில வந்துட்டான். ஏ நான் போட்டிருக்க கலர் ட்ரெஸ்ல தாண்டி அவனும் போட்டிருக்கான். ஏ மனசாட்சியோட பேசுடி. நீ போட்டிருக்க கலர் ட்ரெஸ்ல அவன் போட்டிருக்கானா, இல்ல அவன் போட்டிருந்த கலர் ட்ரெஸ்ல நீ எடுத்து போட்டிருக்கியா? ஏ ரொம்ப ஓட்டாதடி. ஆமா கேள்விப்பட்டேன். உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட ஏதோ உனக்கு பையன் பாத்துக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. அப்படியா? ஏ என்னடி சொல்ற? இப்ப சாக்காது. ஆமா எங்க அம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. காத்து வாக்கு அது என் காதுல விழுந்துச்சு. எங்க அம்மா இருக்கே, எங்க அம்மா இந்த தேவையில்லாத வேலைலாம் நல்லா பண்ணும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தியா? ஆமா சொன்னா மட்டும் அப்படியே ஒத்துக்கிட்டு நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு போய் நிக்கவா போற? அதுவும் சரிதான். ஏ அவன் கிளம்பிட்டானா இல்ல வாசல்ல தான் நின்று என்ன பாக்குறானா? ஆமாடி ஆமா. அவன் வாசல்ல நின்று உன்னை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். நீ வேணா போய் பேசுறியா? எனக்கும் ஆசைதான். ஆசை இருக்குல்ல, போய் பேசி தொலை வேண்டிதானே. என் உயிரை எடுத்துக்கிட்டு கிடக்குறேன். என்னடி பண்றது? உனக்கு தான் என் நிலைமை தெரியும்ல. என்னமோ பொல்லாத நிலைமை போ. பாத்தியா ரொம்ப வித்தியாசமா பேசுற பாத்தியா? ஏய் நான் கூட வித்தியாசமா பேசுறேன்னு நீ சொல்ற. ஆனா நீ வித்தியாசமே எல்லாம் 10 வருஷமா அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கே, சலிக்காம கொள்ளாம. உனக்கு எல்லாம் வெக்கமான சுடு சொன்னல இல்ல? ஆமா இப்பெல்லாம் இருந்திருந்தா 10 வருஷமா அவங்கிட்ட பேசாம கொள்ளாம சும்மா சைட் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருப்பியா? காதல்ல அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏய் நீ பேசுறதா கிரிஞ்சியா இருக்குடி. கிரிஞ்சியா இருக்கோ கஞ்சியா இருக்கோ, நான் பேசத்தான் செய்வேன். சரி இப்ப வரையா என்ன? அவனை பார்த்துக்கிட்டே நிக்கணுமா உனக்கு? அவன் கிளம்பிட்டா நானும் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டானா? அவன் கிளம்புறானோ இல்லையா, நீ இங்கே என்னகிட்டே இரு, நான் கிளம்புறேன். டேய் மச்சி அவ என்ன பாக்குறாளா இல்லையான்னு பாருடா. எவடா? டேய் பொசுக்குன்னு இப்படி கேட்ட? டேய் 10 வருஷமா நானும் அவனை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறேன், நீயும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். இப்ப எவ்வளோன்னு கேட்குற? கதையும் புரியாம வாழும் புரியாம கேட்குற மாதிரி. 10 வருஷமா பார்த்துக்கிட்டு தானே இருக்க. போய் ப்ரப்போஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே. ஏன் உயிர் எடுக்கிற? ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஓகே சொல்லி உஷார் பண்ணி கல்யாணம் பண்றது துப்பு இல்ல. காலேஜே முடிய போகுது. எதிர் வீட்டுல இருக்கணும் தான் பேரு. ஏண்டா எனக்கே ஆள் செட் ஆயிடுச்சு, உனக்கு இத்தனை வருஷமா ஒரு ஆள் செட் ஆகலையா? அதுவும் ஒரே பொண்ணை 10 வருஷமா எப்படிடா பார்க்க முடியுது உன்னால? ஒரு வருஷத்துக்கு ஒரு மூஞ்ச பாக்குறதுக்கே சகிக்கல.
எப்படிடா 10 வருஷமா அவளையே சைட் அடிச்சிட்டு இருக்க? ஆமா ஆமா, தோற மாசத்துக்கு ஒரு ஆள் மாத்திட்டு இருக்கீங்கல்ல, நீங்க அப்படிதான் பேசுவீங்க. ட்ரூ லவ், ட்ரூ லவ் அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? என்னமோ போ, ட்ரூ லவ் அது இதுன்னு சொல்ற, ஒர்க் அவுட் ஆனா சரிதான். அவ போடுற கலர்லயே ட்ரெஸ் போடுற, அவளும் உன்னை பார்த்தா அதே கலர்ல ட்ரெஸ் போடுறான். மாறி மாறி கண்ணாலே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க 10 வருஷமா. ஏன்டா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க? டேய் மச்சி, காதலுக்கு மொழி கிடையாதுடா. காதல்ல மொழியெல்லாம் பார்க்க கூடாது, பேசணும்லாம் ஆசைப்படக்கூடாது. பார்த்தாலே போதும், காதல் தான். பார்த்தாலே பத்திக்கணும்னு தோணுமே, அந்த மாதிரி காதலா? உனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு இப்ப எனக்கு பொறுமை இல்ல ராசா. அவன் என்ன பாக்குறாளா பாக்கலையான்னு மட்டும் பார்த்து சொல்லு, போதுமா? டேய், கேள்விப்பட்டேன் அவளுக்கு யாரோ பையன் பாக்குறாங்களாமே, உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தா இப்படி ஒரு அமைதியா இருக்கிற. ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு இழுத்துட்டு ஓடிடுவியோ? ஆசைதான் மச்சி, அவ வருவாளான்னு தெரியலையே. நீ கூப்பிட்டு பாரு, வராது என்ன ஓடி வந்துருவா. சொல்றதெல்லாம் பழிச்சா சரியாத்தான் இருக்கும். பேசுனா ஓகே ஆகுமா ஆகாதாங்கிற விட ரிஜெக்ட் பண்ணிடுவாளோங்கிற பயத்திலே 10 வருஷம் ஓட்டிட்டேன்டா. உனக்கு தான் தெரியுமே. அது மட்டுமா தெரியும்? எதிர் வீட்டில் இருந்துக்கிட்டு 10 வருஷமா உங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் தெரியுமே. ஊர் உலகம் அறிஞ்ச விஷயமாச்சே. நாளை பின்ன கல்யாணம் பண்ணாலும் இங்க ஒரு வெட்டுக்குத்தே நடக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். அந்த நாளுக்காக ஐ எம் வெயிட்டிங். ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அந்த மாதிரி எங்க வீட்டுல 2 பட்டா உனக்கு கொண்டாட்டம் போலயே. உன்னையில பக்கத்துல வச்சுக்கிறதே பெரிய ஆபத்து போலயே. அப்படியெல்லாம் இல்ல, ஒரு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். உன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்க வீட்டாளுங்க ஊருகாவா? சரி விடு. அவ இன்னைக்கு உன்னைய பார்த்து நேரா சைட் அடிச்சிருக்கிறா. அவ ஃப்ரெண்டை விட்டு தான் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நல்லாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கிளம்பலாமாடா? டைம் ஆகுதுடா. சரிடா, ரொம்ப புலம்பாத. போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, பபாய்.